அத்தியாயம் 637. ராயப்பர் முதல் கிறிஸ்தவர்களின் ஒரு கூட்டத்தில் திவ்ய பலிபூசை நிறைவேற்றுகிறார். இந்த வேலையின் முடிவு பகுதி, அதாவது பெந்தகோஸ்தே திருநாளிலிருந்து மகா பரிசுத்த கன்னிமரியாயின் பரலோக ஆரோபணம் வரை. முதல் நிகழ்ச்சி பகுதி 3/6/1944. இனியும் ஒரு முரட்டு மீனவராக அல்லாமல் முதல் பாப்பரசர் என்ற தமது புதிய அதிகாரத்தில் ராயப்பர். காட்சி நாள் ஜூன் 3, 1944. இது பெந்தகோஸ்தேக்கு பின் உடனே வரும் நாட்களில் நிகழும் கிறிஸ்தவர்களின் தொடக்க கூட்டத்தில் ஒன்றாக இருக்கிறது. 12 அப்போஸ்தலர்களும் மறுபடியும் 12 இருக்கிறார்கள். ஏனென்றால் காட்டிக் கொடுத்தவனின் இடத்திற்கு ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மத்தியாஸ் இப்போது அவர்களிடையே இருக்கிறார். 12 அப்போஸ்தலர்களுமே இருக்கிறார்கள் என்ற உண்மை அவர்கள் தங்கள் குருவின் கட்டளையின்படி சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக இன்னும் புறப்பட்டு போகவில்லை என்பதை எண்பிக்கிறது. எனவே பெந்தகோஸ்தே முடிந்து கொஞ்ச நேரம்தான் ஆகியிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நாதரின் ஊழியர்களுக்கு எதிரான யூத ஆலோசனை சங்கத்தின் வேத கலாபனைகள் இன்னும் தொடங்கவில்லை. ஏனென்றால் அவை தொடங்கியிருந்தால் இவ்வளவு அமைதியோடு எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்காமல் தேவாலயத்திற்கு மிக நன்றாக தெரிந்த ஒரு வீட்டில், அதாவது ராப்போஜன அறையுள்ள வீட்டில் மிகச் சரியாக ராப்போஜனம் உண்ணப்பட்டதும் திவ்ய நற்கருணை உண்டாக்கப்பட்டதும் உண்மையான முழுமையான காட்டிக் கொடுத்தலும் இரட்சணியமும் தொடங்கியதுமாகிய அதே அறையில் அவர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்க மாட்டார்கள். ஆயினும் ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் என்ற தனது புதிய அலுவலுக்கு அவசியமான விதத்திலும் விசுவாசிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ற விதத்திலும் அந்த பெரிய அறை புதுப்பிக்கப்பட்டுள்ளது. அந்த பெரிய மேஜை இப்போது சின்ன படிக்கட்டு சுவருக்கு அருகில் இல்லை. மாறாக கிறிஸ்தவ உலகத்தின் முதல் தேவாலயமாகிய ராப்போஜன அறை ஏற்கனவே கூட்டத்தால் நிரம்பியிருக்க, அதனுள் போக முடியாதவர்களும் பிரவேச நடைபாதையில் அந்த அறைக்குள் செல்ல பயன்படுகிறதும் முழுவதும் திறந்திருக்கிறதுமான சிறிய கதவுக்கு அருகில் நெருக்கி அடித்தபடி இருந்து கொண்டு உள்ளே என்ன நடக்கிறது என்பதை பார்க்கும்படியாக அந்த மேஜை அதை நோக்கியிருந்த சுவருக்கு அருகில் அல்லது அதற்கு எதிராக போடப்பட்டுள்ளது. அறைக்குள் எல்லா வயதையும் சேர்ந்த ஆண்களும் பெண்களும் இருக்கிறார்கள். பெரிய மேஜைக்கு அருகில், ஆனால் ஒரு மூலையில் உள்ள பெண்களின் ஒரு குழுவில் திவ்ய நற்கருணையின் மாதா இருக்கிறார்கள். அவர்களைச் சுற்றி லாசரின் மார்த்தாவும் மரிய மதலேனும் நிக்கேயும் எலிசாவும் அல்பேசின் மேரியும் சலோமையும் சூசாவின் ஜொஹானாவும், சுருக்கத்தில் சேசுவால் குணமாக்கப்பட்டு தேற்றப்பட்டு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அவருடைய மந்தையின் ஆடுகளாக ஆகியிருந்த யூதர்களும் யூதர் அல்லாதவருமாகிய பெண் சீடர்களில் பலரும் இருக்கிறார்கள். ஆண்களில் நிக்கோதேமுஸ், லாசர், அரிமத்தியா சூசை ஆகியோரும் இன்னும் ஏராளமான சீடர்களும் இருக்கிறார்கள். அவர்களுள் முடியப்பெறும் ஹெர்மாசும் இடையர்களும் எங்கடி ஜெப ஆலய தலைவரின் மகனாகிய எலிஷாவும் இன்னும் பலரும் இருக்கிறார்கள். லோஞ்சினுசும் அங்கே இருக்கிறார். ஆயினும் தமது இராணுவ சீருடையில் அல்லாமல்
ஒரு சாதாரண குடிமகனைப் போல ஒரு நீண்ட வெறுமையான சாம்பல் நிற அங்கி அணிந்திருக்கிறார். அதன்பின் இன்னும் பலர் இருக்கிறார்கள். இவர்கள் நிச்சயமாக பெந்தகோஸ்தேக்கு பிறகும் 12 முதல் சுவிசேஷ போதனைக்கு பிறகும் கிறிஸ்துவின் மந்தைக்குள் வந்திருக்கிறவர்கள்தான். இப்போதும் ராயப்பர்தான் பேசுகிறார். கூடியிருக்கிற மக்களுக்கு அவர் சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களுக்கு கற்பிக்கிறார். மீண்டும் அவர் கடைசி ராப்போஜனத்தை பற்றி பேசுகிறார். மீண்டும், ஏனென்றால் அவருடைய வார்த்தைகளிலிருந்து அவர் ஏற்கனவே அதை பற்றி பேசியுள்ளார் என்பது தெளிவாகிறது. அவர் சொல்கிறார், நான் மீண்டும் உங்களுக்கு இந்த ராப்போஜனத்தை பற்றி சொல்லுகிறேன். அவர் இந்த வார்த்தைக்கு மிகுந்த அழுத்தம் தருகிறார். அதில் மனிதர்களால் பலியாக்கப்படுவதற்கு முன்பாக நசரேனாகிய சேசு என்று அழைக்கப்பட்ட தேவசுதனும் நம் இரட்சகருமாகிய சேசு கிறிஸ்துநாதர், அவர் இப்படித்தான் அழைக்கப்பட வேண்டும். நம் முழு இருதயங்களோடும் முழு மனங்களோடும் இப்படியே விசுவசிக்கப்படவும் வேண்டும். ஏனென்றால் இந்த விசுவாசத்தில் தான் நம்முடைய இரட்சணியம் இருக்கிறது. தம் சொந்த சுயாதீன சித்தத்தின்படியாகவும் அளவற்ற நேசத்தாலும் தம்மையே பலியாக்கி உணவிலும் பானத்திலும் தம்மையே மனிதர்களுக்கு தந்து அவருடைய ஊழியர்களும் அவருடைய அலுவலை தொடர்கிறவர்களுமாகிய எங்களிடம் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் என்றார். அதைத்தான் நாங்கள் செய்கிறோம். ஆயினும் ஓ மனிதர்களே, அவருடைய சாட்சிகளாகிய நாங்கள் அவர் செய்தது போல அவருடைய நினைவாகவும் அவருடைய தெய்வீக கட்டளைக்கு கீழ்ப்படிதலோடும் கடவுளுக்கு ஒப்புக்கொடுத்து ஆசீர்வதிக்கிற அப்பத்திலும் திராட்சை ரசத்திலும் சேசுநாதருடைய மிக பரிசுத்த திருச்சரீரமும் மிக பரிசுத்த திரு இரத்தமும் இருக்கின்றன. அவை கடவுளுடைய உன்னத சர்வேஸ்வரனுடைய திருச்சுதனுடைய திருச்சரீரமும் திரு இரத்தமுமாக இருக்கின்றன என்று விசுவசிக்கிறோம். மேலும் அந்த திருச்சரீரமும் திரு இரத்தமும் மனிதர் நிமித்தமாகவும் அவர்களுடைய ஜீவியங்களுக்காகவும் சிலுவையில் அறையப்பட்டும் சிந்தப்பட்டும் இருக்கிறது என்றும் நாங்கள் விசுவசிக்கிறோம். அவ்வாறே தீர்க்கதரிசிகளால் முன்னுரைக்கப்பட்டு கிறிஸ்துநாதரால் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிற மெய்யான புதிய அழிவில்லாத திருச்சபையின் ஒரு பகுதியாக இருக்கும்படி வந்திருக்கிற நீங்கள் எல்லோரும் இதை விசுவசிக்க வேண்டும். ஆண்டவரை விசுவசித்து வாழ்த்தி ஸ்துதியுங்கள். அவருக்கு ஊழியம் செய்வதில் எங்கள் பலவீனத்தின் காரணமாகவும் அவரை புரிந்து கொள்வதில் எங்கள் மந்த நிலையின் காரணமாகவும் அவருடைய உச்சிதமான நேரத்தில் எங்களுடைய காட்டிக் கொடுத்தலில் அல்லது தேவாலய முற்றத்தில் 1ஆம் மணி வேளைக்கு சற்று முன்பாக அவரை சொந்தங்கொண்டாட மறுத்து அவரை மறுதலித்து அவருடைய சீடன் என்பதையும் அதற்கு மேலாக அவருடைய ஊழியர்களில் முதலானவன் என்பதையும் மறுதலிக்கும் அளவுக்கு பெரும் கண்ணீர் துளிகள் ராயப்பரின் முகத்தில் வழிந்து இறங்குகின்றன. அச்சமும் கோழைத்தனமும் உள்ள ஒரு மனிதனாகிய என்னுடைய சொந்த காட்டிக் கொடுத்தலில் அவரை கைவிட்டு ஓடியதில் நாங்கள் காட்டிய கோழைத்தனத்தின் காரணமாகவும் உடல் ரீதியாக இல்லாவிட்டாலும் தார்மீக முறையிலும் ஞான முறையிலும் அவரை சிலுவையில் அறைந்தவர்களாகிய எங்களுக்கு மன்னிப்பின் நித்திய அடையாளத்தை விட்டுச் சென்ற ஆண்டவரை நான் சொன்னது போல விசுவசித்து வாழ்த்தி ஸ்துதியுங்கள். தாம் நசரேயனாக இருந்தபோது தம்மை அறியாதிருந்தவர்கள் இப்போது தம் பிதாவுடன் மீண்டும் ஒன்றித்திருக்கிற மனுவுருவான வார்த்தையாக தாம் இருக்கும்போது
தம்மை அறிந்து கொள்ள அனுமதிக்கிற ஆண்டவரை விசுவசித்து வாழ்த்தி ஸ்துதியுங்கள். வந்து இதை வாங்கிக் கொள்ளுங்கள். என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் செய்கிறவன் நித்திய ஜீவியத்தை கொண்டிருப்பான் என்று அவர் சொன்னார். அப்போது அதை நாங்கள் புரிந்து கொள்ளவில்லை. ராயப்பர் மீண்டும் அழுகிறார். புரிந்து கொள்வதில் மந்தமானவர்களாக நாங்கள் இருந்ததால் நாங்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் இப்போது தூய ஆவியானவர் எங்கள் புத்தியை பிரகாசிப்பித்து எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தி தேவ சிநேகத்தை எங்களுக்குள் ஊற்றியிருக்கிறார். நாங்களும் புரிந்து கொள்கிறோம். மிக உன்னதராகிய சர்வேஸ்வரனும் ஆபிரகாமின் கடவுளும் யாக்கோபின் கடவுளும் மோயிசனின் கடவுளுமாக இருக்கிறவரின் திருநாமத்தில் இசையாஸ், எரேமியாஸ், எசேக்கியேல், தானியேல் மற்றுமுள்ள தீர்க்க தரிசிகளிடம் பேசியவராகிய சர்வேஸ்வரனுடைய மகா உன்னத திருநாமத்தில் இது சத்தியமென்று ஆணையிட்டு நாங்கள் உறுதி சொல்கிறோம். நித்திய ஜீவியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி இதை விசுவசிக்கும்படி உங்களை வேண்டுகிறோம். பேசும்போது ராயப்பர் முழு கம்பீரத்தோடு இருக்கிறார். சிறிது காலத்திற்கு முன்பு இருந்த அந்த முரட்டுத்தனமுள்ள மீனவருக்குரிய எதுவும் இப்போது அவரில் இல்லை. நன்றாக காணும்படியாகவும் கேட்கப்படும்படியாகவும் அவர் ஒரு முக்காலியில் பேசுவதற்காக ஏறி இருக்கிறார். ஏனென்றால் அவர் உயரம் குறைந்தவராக இருப்பதால் அறையின் தளத்தில் நின்றிருந்திருப்பார் என்றால் தூரத்தில் இருந்தவர்களால் அவரை பார்க்க முடியாது இருந்திருக்கும். மேலும் கூட்டத்தின் மீது ஆதிக்கம் செலுத்தவும் அவர் விரும்புகிறார். மிதமான முறையில் பொருத்தமான குரலில் ஒரு உண்மையான பேச்சாளரின் சைகைகளோடு அவர் பேசுகிறார். எப்போதும் உணர்ச்சிகளை நன்கு வெளிப்படுத்துகிற அவருடைய கண்கள் இப்போது முன் எப்போதையும் விட அதிக சாலகமுள்ளவைகளாக இருக்கின்றன. சிநேகம், விசுவாசம், அதிகாரம், மனஸ்தாபம் இன்னும் சகலமும் அவருடைய வார்த்தைகளை முன் குறித்து காட்டி அவற்றை உறுதிப்படுத்தியபடி அவருடைய கண்களின் வழியாக பிரகாசிக்கின்றன. அவர் இப்போது பேசி முடித்துவிட்டார். முக்காலியில் இருந்து கீழே இறங்கி பெரிய மேஜைக்கு பின்னே அந்த மேஜைக்கும் சுவருக்கும் நடுவில் உள்ள இடைவெளியில் போய் காத்திருக்கிறார். அல்பேயஸின் 2 புதல்வர்களும் கிறிஸ்துவின் ஒன்றுவிட்ட சகோதரர்களுமாகிய யாகப்பரும் யூதாவும் இப்போது அந்த மேஜையின் மீது ஒரு வெண்ணிற மேஜை துணியை விரிக்கிறார்கள். அப்படி செய்வதற்காக மேஜையின் நடுவில் இருக்கிற குட்டையான பெரிய பெட்டியை தூக்குகிறார்கள். ஒரு மிக மெல்லிய லினன் துணியை அதன் மூடியின் மீதும் விரிக்கிறார்கள். அப்போஸ்தலரான அருளப்பர் இப்போது மாதாவிடம் போய் எதையோ கேட்கிறார். அவர்கள் தன் கழுத்திலிருந்து ஒரு விதமான சிறிய சாவியை கழற்றி எடுத்து அதை அருளப்பரிடம் கொடுக்கிறார்கள். அருளப்பர் அதை எடுத்துக்கொண்டு அந்த பெட்டியிடம் போய் அதை திறந்து அதன் முகப்பு பகுதியை தாழ விடுகிறார். அது மேஜையின் மீது வைக்கப்பட்டு 3வதான ஒரு லினன் துகிலால் மூடப்படுகிறது. பெட்டிக்குள் ஒரு இடைத்தட்டு உள்ளது. அது பெட்டியை 2 பகுதிகளாக பிரிக்கிறது. கீழ்ப்பகுதியில் ஒரு ரசப்பாத்திரமும் ஒரு உலோக தட்டும் உள்ளன. மேல் பகுதியில் மத்தியில் ராப்போஜனத்திலும் முதல் திவ்ய நற்கருணைக்காகவும் சேசு பயன்படுத்திய ரசப்பாத்திரமும் அவரால் பிட்கப்பட்ட அப்பத்தின் மீத துண்டுகளும் உள்ளன. அந்த அப்பத்துண்டுகள் ரசப்பாத்திரத்தின் மீது
அதைப் போலவே விலையேறப்பட்டதாக இருக்கிற ஒரு சிறிய தட்டில் வைக்கப்பட்டுள்ளன. ரசப்பாத்திரம் மற்றும் அதன் மீது வைக்கப்பட்டுள்ள சிறு தட்டின் பக்கங்களில் ஒரு பக்கத்தில் முள்முடியும் ஆணிகளும் கடற்காளானும் உள்ளன. ஆண்டவரின் மூடு துகில்களில் ஒன்றும் நிக்கே சேசுவின் திருமுகத்தை துடைத்த துகிலும் சேசு தம் இடையில் கட்டுவதற்கு மாதா அவருக்கு கொடுத்த முக்காட்டு துகிலும் இருக்கின்றன. அடிப்பகுதியில் வேறு பொருட்கள் இருக்கின்றன. ஆனால் அவை மறைக்கப்பட்டிருப்பதாலும் யாரும் அவற்றை பற்றி பேசாதிருப்பதாலும் அவற்றை காட்டாதிருப்பதாலும் அவை என்னவென்று தெரியாதிருக்கிறது. அவற்றிற்கு பதிலாக காணக்கூடியவையாக இருக்கிற பொருட்கள் அருளப்பராலும் அல்பேயுசின் யூதாவாலும் கூடியிருக்கிற மக்களுக்கு காட்டப்படுகின்றன. மக்கட்கூட்டம் அவற்றின் முன்பாக முழந்தாளிடுகிறது. ஆயினும் ரசப்பாத்திரமோ அல்லது அப்பத்துண்டுகள் உள்ள தட்டோ தொடப்படவுமில்லை, காட்டப்படவுமில்லை. அவ்வாறே மூடு துகில் விரிக்கப்படாதிருக்கிறது. அது சுற்றப்பட்டுள்ளபடியே காட்டப்படுகிறது. அது என்னவென்று சொல்லப்படுகிறது. மாதாவுக்கு அவர்களுடைய திருச்சுதனால் அனுபவிக்கப்பட்ட கொடிய வாதைகளின் வியாகுலமுள்ள நினைவை தூண்டி எழுப்பிவிடாதிருக்கும்படியாக ஒருவேளை அருளப்பெறும் யூதாவும் அந்த மூடு துகிலை விரிக்காமல் இருக்கிறார்கள். திருச்சடங்கின் இந்த பகுதி முடியும் போது அப்போஸ்தலர்கள் ஒரே சத்தமாக சில ஜெபங்களை சொல்கிறார்கள். அவை சில சங்கீதங்கள் என்று நான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் எபிரேயர்கள் தங்கள் ஜெப ஆலயங்களிலோ அல்லது திருச்சட்டத்தால் பரிந்துரைக்கப்பட்டிருந்த முக்கிய திருவிழாக்களுக்காக ஜெருசலேமுக்கு திருயாத்திரையாக செல்லும் போதோ அவர்கள் வழக்கமாக பாடுவது போல அவை பாடப்படுகின்றன. மக்கட்கூட்டமும் அப்போஸ்தலர்களோடு சேர்ந்து அவற்றை பாடுகிறது. எனவே அது மனதில் அதிகம் அதிகம் பதியக்கூடியதாக ஆகிறது. முடிவில் பெட்டியின் கீழ்ப்பகுதியில் இருந்த அந்த சிறிய உலோகத்தட்டில் வைக்கப்பட்டுள்ள அப்பத்தை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். மேலும் உலோகத்தாலேயே செய்யப்பட்டுள்ள இரு பக்கமும் கைப்பிடிகளுள்ள சிறு ஜாடிகளையும் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். ராயப்பர் எப்போதும் மேஜைக்கும் சுவருக்கும் இடைப்பட்ட பகுதியில் கூட்டத்தை பார்த்தபடி இருக்க, மேஜையின் மறுபக்கத்தில் முழந்தாளிட்டிருக்கிற அருளப்பர் அப்பம் இருக்கிற தட்டை ராயப்பரிடம் தருகிறார். ராயப்பர் அதை உயர்த்தி ஒப்பு கொடுக்கிறார். அதன்பின் அவர் அதை ஆசீர்வதித்து பெட்டியின் மீது அதை வைக்கிறார். அருளப்பரின் பக்கத்தில் தாமும் முழந்தாளிட்டிருக்கிற அல்பேயுசின் யூதா தமது முறை வரும்போது ராயப்பரிடம் கீழ்ப்பகுதியில் உள்ள ரசப்பாத்திரத்தையும் முன்பு அப்பமுள்ள சிறு தட்டின் அருகிலிருந்த இரு சிறு ஜாடிகளையும் ராயப்பரிடம் கொடுக்க, அவர் அவற்றில் உள்ளவற்றை ரசப்பாத்திரத்தில் ஊற்றுகிறார். அதன்பின் அப்பத்திற்கு அவர் செய்தது போலவே அதையும் உயர்த்தி ஒப்பு கொடுக்கிறார். அதன்பின் ரசப்பாத்திரத்தையும் ஆசீர்வதித்து பெட்டியின் மேல் அப்பத்திற்கு அருகில் வைக்கிறார். அவர்கள் மேலும் ஜெபங்கள் சொல்கிறார்கள். ராயப்பர் அப்பத்தை பல துண்டுகளாக பிட்கிறார். அதே வேளையில் மக்கள் இன்னும் ஆழ்ந்த விதமாக தெண்டனிட ராயப்பர், இது என் சரீரம், இதை என் நினைவாகச் செய்யுங்கள் என்கிறார். மேஜையின் பின்னாலிருந்து அவர் வெளியே வந்து அப்பத்துண்டுகள் நிறைந்துள்ள தட்டை எடுத்துக்கொண்டு முதல் காரியமாக மாதாவிடம் சென்று அவர்களுக்கு ஒரு அப்பத்துண்டை கொடுக்கிறார். அதன்பின் அவர் மேஜையின் முன்பக்கமாக போய்
அப்பத்துண்டுகளை பெறுவதற்காக தம்மை அணுகி வருகிற அனைவருக்கும் தேவ வசீகரம் செய்யப்பட்ட அப்பத்தை தருகிறார். இன்னமும் தட்டின் மீது மிஞ்சி இருக்கிற ஒரு சில அப்பத்துண்டுகள் பெட்டியின் மீது வைக்கப்படுகின்றன. இப்போது அவர் ரசக்கிண்ணத்தை எடுத்து எப்போதும் போல மாதாவிடம் தொடங்கி கூடியிருக்கிறவர்களுக்கு பகிர்ந்தளிக்கிறார். அருளப்பரும் யூதாவும் சின்ன ஜாடிகளுடன் அவர் பின்னே செல்கிறார்கள். ரசப்பாத்திரம் காலியாகிற போது அவர்கள் அதில் ஜாடிகளில் உள்ள திரவங்களை ஊற்றுகிறார்கள். அதே வேளையில் ராயப்பர் அந்த திரவத்தை தேவ வசீகரம் செய்யும்படி அதை உயர்த்தி ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். திவ்ய நற்கருணையால் போஷிக்கப்பட விரும்பி கேட்டவர்கள் அதை புசித்து பானம் செய்து திருப்தி அடைந்தவுடன் அப்போஸ்தலர்கள் எஞ்சியுள்ள அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் உட்கொள்கிறார்கள். அதன்பின் அவர்கள் மற்றுமொரு சங்கீதத்தை அல்லது பாடலை பாடுகிறார்கள். அதன் பிறகு ராயப்பர் கூட்டத்தை ஆசீர்வதிக்கிறார். அவர் ஆசீர்வதித்த பின்பு அவர்கள் சிறிது சிறிதாக வெளியே போகிறார்கள். அப்பரச வசீகரம், அவை பகிர்ந்தளிக்கப்படுதல் ஆகிய முழு சடங்கின் போதும் எப்போதும் முழந்தாளிலேயே இருந்த தேவமாதா எழுந்து பெட்டியிடம் போகிறார்கள். அந்த பெரிய மேஜையின் குறுக்காக குனிந்து கடைசி ராப்போஜனத்தின் போது சேசுவால் பயன்படுத்தப்பட்ட ரசக்கிண்ணமும் சிறு தட்டும் வைக்கப்பட்டுள்ள பெட்டியின் மேல் பகுதியை தன் நெற்றியால் தொடுகிறார்கள். அவற்றின் ஓரங்களை அவர்கள் முத்தமிடுகிறார்கள். அது அங்கே சேர்த்து வைக்கப்பட்டுள்ள சகல பரிசுத்த பண்டங்களுக்கும் தரப்படுகிற முத்தமாகவும் இருக்கிறது. அதன் பின் அருளப்பர் பெட்டியை மூடி அதன் சாவியை மாதாவிடம் திருப்பித் தர அதை அவர்கள் மீண்டும் தன் கழுத்தை சுற்றி அணிந்து கொள்கிறார்கள்.